பீகார்ல நிதிஷ்குமார் தான் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கு. ஏன்னா அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு நாளை தான் வெளியாகும். அதாவது நாளைக்கு தான் இந்த ஐக்கிய ஜனதா தளம் பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு ஆலோசனை நடத்தப்பட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதல்வர் வேட்பாளராக, அதாவது குழுவுடைய தலைவராக நிதிஷ்குமார் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணப்பட இருக்காங்க. ஆனால் இன்றைய நிலையிலேயே பீகார் மாநிலத்துடைய பாஜகவுடைய தலைவர், அந்த மாநில தலைவராக இருக்கக்கூடிய பிரேம்குமார் உறுதிப்படுத்திட்டாங்க. ஸோ நாளைக்கு வந்து இது போன்ற நிகழ்வு நடைபெறும். நிதிஷ்குமார் அவர்கள்லாம் முதலமைச்சர் அப்படின்னு. அதாவது பார்த்தீங்கன்னா பீகாரில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றாலும் நிதிஷ்குமார் அவர்கள் முதலமைச்சர் ஆகுவாரா அப்படின்னு கேள்வி இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா, ஐக்கிய ஜனதா தளம் கட்சி 85 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது, பாஜக 89 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிக இடங்களில் வெற்றி பெற்றதுனால நாங்கள் தான் முதலமைச்சர் அப்படின்னு பாஜக அடம் பிடிப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும் அப்படிங்கிற நிலையில தான் இது பேச்சுவார்த்தை மூலமாக சுமூகமாக முடிக்கப்பட்டாலும், அங்கே வந்து நிதிஷ்குமாருக்கு எப்படி செக் வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதா இங்கே கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த முதல்வராக நிதிஷ்குமார் அவர்கள் அனௌன்ஸ் செய்யப்பட இருந்தாலும் அங்க வந்து ஆட்சி அதிகாரம் எல்லாமே பாஜகவுடைய கையில தான் இருக்கு. அதாவது குடுமி பாஜகவுடைய கையில அப்படின்னு சொல்லலாம். நிதிஷ்குமார் அவர்களுடைய குடுமி பாஜக கையில அப்படின்னு சொல்லலாம்.